வழக்கம் போல் காலையில் ஏஞ்சி புறாக்கு தண்ணி மாற்றிட்டு தீனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலே போயிருந்தோம். பார்த்தா எங்களுக்கு ஒரே ஷாக்கு. அது என்னன்னா, நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல புறாக்கு குடிக்கிறதுக்கு, அந்த பாண்டில் வந்து ஒரு குட்டி புறா தண்ணி குடிக்க போயிருக்கும் போல். தெரியாமல் அந்த பாண்டில் தவறி விழுந்துருச்சு. நல்ல வேளை அந்த புறாக்கு எதுவும் ஆகலை. சரி, நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன். என்னென்னா, ஹேர் ட்ரையர் எடுத்துன்னு வந்து அதை ட்ரை பண்ணலாம், அதை வச்சு காற்று கொடுக்கலாம் அதுக்கு. அப்போது வந்து அதோடய விங்ஸும் சீக்கிரமாக காஞ்சிடும், காற்றும் கொஞ்சம் வந்து சூடாக வரும். ஏன்னா குளிர் காலம், நம்மளாலே குளிர் தாங்க முடியல. அப்புறம் அந்த பறவைங்கள்லாம் என்ன பண்ணும், அப்புறம் இப்படி அப்படின்ட்டு அது விங்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா அதுக்கு அந்த ஹீட்டான காற்றை வந்து நாங்கள் அது மேலே ஸ்ப்ரே பண்ணோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதை கீழே விட ட்ரை பண்ணோம். அது குளிர்து போல் கீழே இறங்கவே இல்லை. ஒரு வழியாக அதை கீழே விட்டாச்சு. நீங்கள் பாருங்கள் அந்த புறா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நான் அதை என் கையில் எடுத்து வச்சு பார்த்தேன். அது நல்லா என் கூட உட்காந்துருந்துச்சு. இது மாதிரி உங்கள் புறா காணா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.